சென்னை பரங்கிமலையில் புறநகர் ரயிலில் இருந்து தவறி விழுந்த 7 பேரில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்தவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் புறநகர் ரயில் பயணிகள் பாதுகாப்பில் உள்ள குறைபாடுகளை வெளிப்படுத்தி உள்ளதாக பயணிகள் பாதுகாப்பு நல சங்கத்தினர் விமர்சித்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் குதுப்தீனிடம் விரிவான தகவல்களை கேட்கலாம். குதுப்தீன், சென்னை பரங்கிமலை புறநகர் ரயிலிலிருந்து தவறி விழுந்த 3 பேர் உயிரிழந்த நிலையில் ரயில் பயணிகள் பாதுகாப்பு சங்கம் இதுகுறித்து என்ன கருத்துக்களை முன்வைத்திருக்கிறது? தாம்பரத்திலிருந்து காஞ்சிபுரம் வரை செல்லும், அதாவது தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரை வரை இந்த ரயில் விரைவு ரயிலாக இயக்கப்படுகிறது. சாதாரணமாக தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரை வரை இயக்கப்படும் அனைத்து ரயில் நிலையங்களிலும் நின்று செல்லும் ரயில்கள் 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் செல்வது வழக்கம். ஆனால் விரைவு ரயில் 90 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த ரயில் செங்கல்பட்டிலிருந்து தாம்பரம் வரை வரும்பொழுது சாதாரணமாக அனைத்து ரயில் நிலையங்களும் நின்றே வருகிறது. இந்த விபத்து நடந்த அந்த பழவந்தாங்கல் மற்றும் சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு இடையே இந்த விபத்து நடந்த பொழுது அது 90 கிலோமீட்டர் வேகத்தில் வந்திருக்கிறது. காலை நேரத்தில் இளைஞர்கள் வேலைக்கு செல்லக்கூடிய அந்த நேரத்தில், அதிகமாக செல்லக்கூடிய நேரத்தில் போதுமான எண்ணிக்கையில் ரயில்கள் இயக்கப்படுவதில்லை என ரயில்வே பயணிகள் சங்கத்தினுடைய குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. அதே சமயத்தில் ஏராளமானோர் வாசலில் படியில் தொங்கிக் கொண்டு செல்வதால் இந்த விபத்து நிகழ்வது முக்கியமான காரணம் என சொல்லப்படுகிறது. ஆங்கிலேயர்கள் காலத்திலிருந்து இயக்கப்படக்கூடிய இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய புறநகர் ரயில்களில் தானியங்கி கதவுகள் இல்லாதது மிகப்பெரிய குறை என சுட்டிக்காட்டப்படுகிறது. அனைத்து புறநகர் ரயில்களிலும், இந்தியா முழுவதும் இயக்கக்கூடிய அனைத்து புறநகர் ரயில்களிலும் தானியங்கி கதவுகள் பொருத்தப்பட்டு தற்போது செயல்படுத்தப்படும் மெட்ரோ ரயில்களில் இப்படியான தானியங்கி கதவு வசதி இருக்கிறது. அந்த மெட்ரோ ரயில்களில் பயணிகள் ஏறிய பின்னால் கதவுகள் மூடிய பின் தான் ரயில்களை இயக்க முடியும் என்ற நிலை இருக்கிறது. ஆனால் இந்த ரயில்களில் ஏராளமானோர் தொங்கிக் கொண்டு செல்வதால் இது போன்ற விபத்துகள் நடப்பதாக ரயில்வே பயணிகள் சங்கத்தினர் கருத்து தெரிவிக்கின்றனர். கோபால், இந்த ரயிலில் கூட்டம் அதிகமாக இருந்ததே இந்த விபத்திற்கான முதற்கட்ட காரணமாக சொல்லப்படக்கூடிய நிலையில் இது பற்றி அந்த பயணிகள் என்ன சொல்றாங்க? நிச்சயமாக பயணிகள் தரப்பில் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், காலை 7 முதல் 11 மணி வரை சென்னை புறநகரிலிருந்து, குறிப்பாக தாம்பரம், அதற்கு அடுத்து செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், மதுராந்தகத்திலிருந்து ஏராளமான பயணிகள் சென்னையினுடைய மையப்பகுதிக்கு வேலைக்கு வரக்கூடியவர்களாக இருக்கின்றனர். ஆண்களும் பெண்களுமாக தினந்தோறும் லட்சக்கணக்கானோர் இங்கு சென்னை மாநகருக்கு வந்து செல்கின்றனர். அதனால் ரயில்களுடைய எண்ணிக்கையை இந்த குறிப்பிட்ட வேலைகளில் அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து காலமாக சொல்லப்பட்டு கொண்டே வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் மத்திய அரசு இது தொடர்பாக எந்த ஒரு கவனத்தையும் எடுத்துக்கொள்ளவில்லை என்றும் சுட்டிக்காட்டுகிறார்கள். தற்போது மத்திய அரசு ரயில்வே பட்ஜெட்டை பொது பட்ஜெட்டுடன் ஒன்றாக்கி இருப்பதால் இதுபோன்ற கருத்துக்கள் மீண்டும் கவனிக்கப்படாமலேயே கிடப்பில் போடப்படும் என்றும் அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதுபோன்ற விபத்துகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. குறிப்பாக இன்று விபத்து நடந்த இடத்தில் கூட 1 வாரத்திற்கு முன்பு, 2 வாரங்களுக்கு முன்பு என்று அடிக்கடி விபத்து நடக்கக்கூடிய காட்சிகளை இப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் சொல்கிறார்கள். இன்று 7 பேர் ஒரே சமயத்தில் ரயிலில் இருந்து விழுந்ததால் இந்த விபத்து கவனம் பெற்றிருப்பதாகவும் அவர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். அதே போல விபத்து நடந்தவுடன் உடனடியாக உடல்களை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கான அவசர வசதிகள் எதுவுமே 2 புறமும், அதாவது பழவந்தாங்கல், சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில் நிலையங்கள் கிடையாது என்றும் இப்பகுதியில் ஒரு குற்றம் சாட்டுகின்றனர். இந்த விபத்தில் கூட ரயில்வே பாதுகாப்பு படையினர் வருவதற்கு முன்பாக அவர்கள் காலதாமதப்படுத்தியதை அடுத்து அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் தான் ஆம்புலன்ஸிற்கு ஃபோன் பண்ணி உடனடியாக குரோம்பேட்டை மருத்துவமனைக்கு அனுப்பக்கூடிய உதவியை செய்திருக்கின்றனர். ஒட்டுமொத்தமாக ரயில் பயணிகளுடைய குற்றச்சாட்டு என்னவென்றால், தானியங்கி கதவுகள் பொருத்தப்பட்டு ஒரு அமைதியான பயணம் மேற்கொள்வதற்கு வழி செய்ய வேண்டும் என்றும், அதே சமயத்தில் ரயில்களுடைய எண்ணிக்கையை இப்பகுதியில் தாம்பரம் முதல் கடற்கரை வரை அதிகரிக்க வேண்டும் என்பதும் ரயில் பயணிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. கோபால், குதுப்தீன், பழவந்தாங்கல் பரங்கிமலை இடையே நடைபெற்ற அந்த ரயில் விபத்து குறித்தும் அங்குள்ள அந்த விபத்திற்கான காரணம் குறித்து அங்கு உள்ள மக்கள் தெரிவித்த கருத்துக்கள் குறித்தும் விரிவான தகவலை பதிவு செய்தீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி.